இந்த எல்லையற்ற வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, இன்ஃபினிட்டின்லாம் சொல்றோம். ஆண்டவர் அவ்வளோ செய்வாருன்னெலாம் சொல்றோம். இது எப்படி என் வாழ்க்கையில் வரப்போகுது? எப்படி நான் இதை அடையிறது? எங்க இருந்து வரும் அப்படின்னா, ஏற்கனவே உங்களை அவ்வாறு தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். The power that is working in me, எனக்குள்ளே இருக்கிற வல்லமை. யாருக்குள்ள இருக்குது வல்லமை? உங்களுக்குள்ள இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே வல்லமை இருக்கிறது. பவர் பவர். பாருங்க, இந்த லைட்டு ஃபேன் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒரு பவர் ஒன்று இருக்குது. சப்ஸ்டேஷன்ல இருந்து அனுப்புறாங்க நம்மளுக்கு. அவங்களுக்கு யார் கொடுக்குறா? மின் உற்பத்தி பண்றாங்க. ஒரு இடத்துல கோல் போட்டு பண்றாங்க, சில இடத்துல விண்மில்ல இருந்து வருது. நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்றாங்க எலக்ட்ரிசிட்டிய. பவர் ஜெனரேட் பண்றாங்க. ஜெனரேட்டர் இருக்கு, பெரிய ஜெனரேட்டர்லாம் இருக்குது. அந்த ஜெனரேட்டர் என்ன பண்ணுது? பவர் ஜெனரேட் பண்ணி நம்ம ஏசி போடுறதுக்கு, லைட் ஃபேன் போடுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஜெனரேட்டருக்குள்ள ஏற்கனவே என்ன வல்லமை இருக்குது? ஃபேனை ஓடுறதுக்கு, லைட்டை ஓட வைக்கிறதுக்கு 24 மணி நேரமும் ஓடுது. ஏசி ஓடுது, 24 மணி நேரமும் ஓடுது. பாருங்க, இந்த ஊரை ஃபுல்லா பவர் சப்ளை கொடுக்குது. அதுக்கு ஒரு பவர் இருக்கு. நான் சொல்றேன், அந்த பவரை காட்டிலும் பயங்கரமான பவர் தான் உங்களுக்குள்ள இருக்குது. இது என்ன பவர்னா, வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்யக்கூடிய ஒரு பவர். நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, நீங்க ஒரு அற்புதம் வரணும், அதிசயம் நடக்கணும், நன்மை நடக்கணும், எதுக்கோ நீங்க ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்றீங்க. அதற்கு மேலாக ஒரு காரியம் நடக்கிறது. எங்க இருந்து நடக்கிறது? உள்ளுக்குள்ளே இருந்து அது நடக்கிறது.